நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதல்ல குழந்தைய கூப்பிடு, நானே கேட்டுக்கிறேன். கூப்பிடுங்கறல்ல. அம்மாடி அம்மாடி அகிலா, நீ கொஞ்சம் வெளியே வாமா. போலீஸை பார்த்ததும் அவ கொஞ்சம் பயந்துட்ட போல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அவளை கூட்டு வரேன். என்னடா போலீஸ்காரங்க படையோட வந்திருக்காங்க? இதோ இவதான் கூட்டு வந்திருக்கா. உங்களை கொஞ்ச நாளைக்கு என் கூட வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கிட்ட. என் பொண்ணு என்கிட்ட திருப்பி கொடுத்துட சொல்லுங்க. அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்லல்ல, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். நாங்க ஏன் வந்தோம்னா அந்த குழந்தைய உங்க மகன் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாருன்ற கேஸ விசாரிக்கதான். அவ அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு எதுக்கு சார் புகாரு? அந்த குழந்தை இங்க யாரும் பூட்டி வைக்கல சார். அவ இங்க ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருக்கா. உங்களை பார்த்து பயந்து போய் உள்ள ஓடிட்டா போல இருக்கு. இப்போ உங்களை பார்த்தாலே அடிதடி தானே ஞாபகம் வருது. அகிலா, சார், இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. சென்டிமெண்ட் காட்டி குழந்தைய மாக்கி இங்க கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சார், நீங்களே என் பொண்ணுகிட்ட கேளுங்க. அவ அம்மா கூட போறேன்னு சொன்னானா நான் தாராளமா அனுப்பி வைக்கிறேன். பாப்பா தள்ளி போடி. பாலசுதா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், உள்ள வந்து பேசலாம் சார். கொஞ்சம் வழி விடுமா? சார், ஒரு நிமிஷம். நீங்க இதுல உட்கார்ந்துட்டு பேசுங்க. சார், உட்காருங்க சார். பரவாயில்ல, நின்னுட்டே பேசுங்க. இங்க பாரு பாப்பா, உனக்கு அப்பாவோட போறது இஷ்டமா இல்ல உங்க அம்மாவோட போறது இஷ்டமா? தைரியமா சொல்லு பாப்பா. இங்க பாருங்க சார், இந்த குழந்தையோட அம்மா கூட இவன் எக்காரணத்தை கொண்டு அனுப்பவே மாட்டான். அந்த இடத்துக்கு பல பேர் வந்து போறாங்க. இவ ஒரு பெண் குழந்தை. இவளை அங்க கூட்டிட்டு போனாங்கன்னா இவ எதிர்காலம் பாழாயிடும். அம்மா சொன்னது 100% உண்மை சார். நீங்க யாரும் குறுக்க பேசாதீங்க. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. நீ யார பார்த்தும் பயப்பட வேண்டாம். தைரியமா சொல்லுமா. அப்பா உன்னை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்தாரா? உன்னை அவர் மிரட்டி கூட்டிட்டு வந்தாரம்மா?
ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. உனக்கு யார் கூட இருக்க விருப்பம்? அம்மா கூடயா அப்பா கூடயா? சொல்லுமா, அம்மா கூட இருக்கணுமா? நான் இங்கே இருந்துக்கிறேன். கேட்டீங்கல்ல, எல்லாரும் கேட்டீங்கல்ல, இவளுக்கு இவ அம்மா வேண்டாமா? இனியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? சாரி பாலசுதா, இந்த கம்ப்ளைண்ட் வச்சு எங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். நீ வாமா. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சரி கிளம்புங்க, போலாம். நான் வரமாட்டேன் சார். என் பொண்ணு என் கூட வராம நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு நாங்க விசாரிச்சோம், அதுவும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற பாலா? என் பொண்ணு என் கூட வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஐயோ, அந்த குட்டி பொண்ணு எங்க போயிட்டா? ஏய் கேடி, எங்கடி எஸ்கேப் ஆக பாக்குற? உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன மாட்டி விட்டுட்டு தான் நீ அடங்குவ போல இருக்கு. தப்பிச்சு போக பாக்குற? இன்னைக்கு நான் உன்னை இங்க பாரு, இந்த இடத்துல நீ அமைதியா இருக்கணும். இங்க பாரு, நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னா இன்னைக்கு நீ அவ்வளவுதான். உட்காருங்க. தப்பிச்சு போவா பாக்குற? எனக்கு ரொம்பவே பசிக்குது. எனக்கு உன்னை விட அதிகமா பசிக்குது. முதலாளி வட்டம் ஏதாவது வாங்கலாம். என்ன எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம். எதுக்காக? அத முதலாளி கிட்ட தான் கேட்கணும். நான் போகணும். நான் என் வீட்டுக்கு போகணும். சத்தம் போடாதமா. இப்படி அழுது சத்தம் போட்டேன்னு வச்சுக்க. இதை பார்த்தல, இது மயக்க மருந்து. இத பஞ்சுல நினைச்சு உன் மூக்குல வச்சேன்னு வச்சுக்க, மயக்கமாய் விழுந்துருவ. வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு இதை பண்ணாம இருக்கேன். இத வச்சு என்ன மயக்கமாட செஞ்சிடுவீங்களா? சந்தேகமா இருந்துச்சுன்னா நானே செஞ்சு காட்டுறேன் பாரு. நான் மயக்கமாயிட்டேன்னா எனக்கு எப்படி பார்க்க முடியும்? நீங்க ஒரு வாட்டி செஞ்சு காமி அங்கிள், அப்ப நம்புறேன். இப்பவே நான் உன்னுடைய சந்தேகத்தை தீக்கிறேன். நல்லா பாத்துக்க. இதை இப்படி திறந்து இந்த பஞ்சில இப்படி அடிக்கணும்.
அப்புறம் இது அப்படியே மூக்குக்கு பக்கத்துல ஏய் கேடி, நான் அப்படியே மயக்கமாயிட்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா? எனக்கு அது ஞாபகமே இல்ல. நீ பயங்கரமான புத்திசாலி தான். ஒழுங்கா இங்கே இருந்துக்கோ. நீ சத்தம் போட்டாலோ இல்ல இங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சாலோ உன்னை கொன்னு போட்டுருன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. என்ன தயவு செஞ்சு கொலைகாரன் ஆக்கிறாத. நீங்க எல்லாரும் அவ இஷ்டப்படி ஆடினீங்க. அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறீங்க. கல்யாணியை காணும்னு வருத்தப்பட்டு இருந்தா நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அவளை கண்டிச்சு வளர்த்திருந்தா ஸ்கூல்ல இருந்து யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அவ போயிருக்க மாட்டாள. கல்யாணி ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டா. டீச்சர்ஸ்க்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவன் எங்க போனானே தெரியலையா? ஒருவேளை அவ டியூஷன் படிக்கிற இடத்துக்கு போயிருப்பாளோ? நான் அங்கேயும் போயிட்டு தான் வரேன். பிரீத்தி இப்பதான் கால் பண்ணா. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்ததும் அவ இங்க வந்துருவா. அவ இங்க வந்து என்ன பண்ணுவா? நாம கூடிய சீக்கிரம் கல்யாணியை கண்டுபிடிக்கணும். நான் இப்போ ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது நான் கொடுத்துக்கிறேன். போலீஸ் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வருத்தப்பட வேண்டாம். ஸ்கூல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர தூரத்துல எங்கேயாவது கண்டிப்பா வையிருப்பா. நம்ம தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லி தேட சொல்லலாம். அதிகபட்சமா 1 மணி நேரம். அதுக்குள்ள கல்யாணி கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவா. இன்னைக்கு காலையில காஃபி குடிக்கும் போது டீச்சர் அம்மாவை பார்க்கணும்னு அவ சொல்லிட்டு இருந்தாளா? அவ போற ஒரே இடம் அந்த இடம் மட்டும்தான். ஆனா அவ அங்கேயும் போகல. நீ போனப்ப தானே வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது? கல்யாணி வந்தா கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றாளோ? வீட்டுல இருக்க எல்லாரையும் டென்ஷன் படுத்திட்டு. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. நானே இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்னோட பொண்ணு இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரியல. அகிலா, நீ ஏம்மா அம்மாவை எப்படி வருத்தப்பட வைக்கிற? நீங்க போயிடுங்கம்மா, இல்லைன்னா அப்பா அவங்களை கொன்றுவாரு. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ என் கூட வாமா. நாம அங்க போனோம்னா அப்பா நம்ம பின்னாடியே வந்து கொன்றுவாரு. எட்டு 9 வருஷமா நீ தானே வளர்த்த, இனி நான் வளர்த்துக்கிறேன். இனி உன் அம்மாவும் தம்பியும் ஒன்னா இருக்கணும்னா இங்க நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். உள்ள போ. நான் இவ்வளவு கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். அப்ப நீ இங்க இருந்து திரும்பி போகவே முடியாது. போக வேண்டாம். என்ன ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு இங்கே இருந்துக்க. இதுக்கப்புறம் இந்த மண்குழியில விழுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் என்னுடைய பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாதாரணமான விஷயம்தான். முதல்ல நீ பாக்குறவன் வேலையை விடணும். அப்புறம் இந்த வாடகை வீட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டுல வந்து தங்கணும். அப்படி பண்ணலன்னா நான் இவளை கொடுக்க மாட்டேன். வேணு, இந்த பொண்ணை இவகிட்ட இருந்து பிரிக்கிறதுனால அப்படி என்னடா உனக்கு லாபம் கிடைச்சிட போகுது? பிரயோஜனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவன் முன்னாடி ஜெயிச்சு நிக்கணும். என்ன தோக்கடிக்க எதுக்காக நீங்க இவ கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? இது நியாயம்தான்.
டேய் உனக்கு திறமை இருந்தா இவகிட்ட ஸ்ட்ரைட்டா மோதி நீ ஜெயிச்சு காட்டணும். வேணு, பாலா மேல இருக்க கோவத்தால தேவையில்லாம அகிலாவோட எதிர்காலத்தை நாசம் பண்ணிடாத. என் பொண்ணோட எதிர்காலத்தை நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ இங்க போராட்டமோ இல்ல உண்ணாவிரத போராட்டமோ பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. குழந்தைய நான் விட்டு தர மாட்டேன். இங்க நின்னு டைமை வேஸ்ட் பண்ணாம இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்ப பாருடி. நீ வா உள்ள. பாலா, நான் வேணா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நைஸா பேசி பார்த்துட்டு வர்றேன். பாலா, அகிலா வேணு கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் அவளை இந்த வீட்டுல விட்டுட்டு என்னால எப்படிக்கா திரும்ப போக முடியும்? அகிலா என் கூட தான் வருவேன்னு அவ சொல்லணும். அவ சொல்லுவா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்க அம்மாவோட நீலி கண்ணீரை பார்த்து நீ மனசிறங்கி இங்கிருந்து போகணும்னு நினைச்சேன்னா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருவேன். டேவேனு, இங்க பாரு, இவ இல்லாம பாலா திரும்பி அங்க போக மாட்டா. இவளை இங்க வச்சுக்கிறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக பாலா பண்ண தியாகத்தை பத்தி சொன்னா உனக்குலாம் புரியாது. அவளாலதான் நான் இன்னைக்கு 8 வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க ஒண்ணு நான் சுக வாழ்க்கை வாழல. நடந்து முடிஞ்சதை பேசி நீ என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ இவளை இப்போதைக்கு பாலா கூட அனுப்பி விட்டுரு. அதுக்கப்புறமா உன்னோட டிமாண்டை பத்தி பொறுமையா அவகிட்ட எடுத்து சொல்லு. அத அவ ஏத்துக்கணும்னா பெத்த பொண்ண பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அவ வாழணும். அவ கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்தானா நீ குழந்தைய விட்டு கொடுத்தா ஆகணும். இவன் அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்றது நீங்க கேட்டீங்கல்ல? அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிருக்கா. அத இவ கோர்ட்லயும் சொல்லுவா. பாப்பா, அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நீ எதுக்காக இங்க இருக்க? போமா, நீ உங்க அம்மா கூட கிளம்ப பாரு. இவன் நான் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அப்படின்னா நானும் அதை பாக்குறேனே, நீ வாமா. அனிலா, நீ கிளம்பு. இது இவனோட குடும்ப பிரச்சனை. இவளோட அம்மா தான் மனசு உடைஞ்சு இவளுக்காக வெளியில காத்துட்டு இருக்கா. அந்த அம்மா வேண்டான்னு சொல்லிதான் இவ இங்க இருக்கா. ஒரு சின்ன குழந்தைய மிரட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் நீ உன் கூடவே வச்சுக்க முடியும்? ஏற்கனவே அவளோட கண்ணீர் இந்த வீட்டுல விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் அவளோட சாபத்தை வாங்காத வேணும். இவளை இங்க இருந்து அனுப்ப பாரு. என்னால அனுப்ப முடியாது. அவ அழுது ஏங்கி செத்தாலும் சரி, அப்ப கூட நான் அனுப்பி வைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோர்ட்டு இவளை திரும்ப கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்கன்னா இவளை உயிரோட அனுப்ப மாட்டேன். என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் அதையும் பண்ணுவேன். என்ன தோக்கடிக்காம முயற்சி பண்ணிட்டு இருக்கல, அது இனிமே நடக்காது. பெரியம்மா, அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிடுங்க. நான் இங்கே இருந்துக்கிறேன். இல்லைனா அம்மாவையும் வினவையும் அப்பா கொன்றுவாரு. அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிடுங்க. ஓ, அப்படின்னா நீ மிரட்டி தான் இவளை இங்க கூட்டு வந்திருக்கியா? நான் எப்படி கூட்டிட்டு வந்தேன்ல பாக்காத. இப்போ இவ என் கூட தான் இருப்பா. இனி பாலா எப்படி வாழணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். வீட்டு வாசல உட்காந்து தேவையில்லாம அழுதுட்டு இருக்காம அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. இல்லன்னா இந்த உயிருக்கும் பாலா பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். சிவா, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீ கிளம்பு. வெயிட் பண்ணாத. பாலா, அகிலாவ வேணு ரொம்பவே மிரட்டி வச்சிருக்காமா. வேணு சொல்றபடி அவ கேட்கல அப்படின்னா உன்னையும் விண்ணுக்குட்டனையும் கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான் போல. அதனாலதான் அவ இன்னைக்கு வேணுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கா. அனிலக்கா, வேணுகோப்பனுக்கு தெரியாம என் பொண்ணு அகிலாவ எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்கக்கா. அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த ஆள் சொல்ற மாதிரி அவ கேட்க மாட்டான். பாலா, வேணு அவளை பூட்டி மட்டும்தான் வைக்கல, ஆனா எப்பவுமே அவ மேலதான் கவனமா இருக்கான். அவ மட்டும் இங்க வந்துட்டானா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க தான் அதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு வேணுகோப்பனுக்கு சத்தியமா தெரியாது. அதுக்கான வழி ஏதாவது இருந்தா கண்டிப்பா உனக்காக நான் பண்ணி கொடுக்கறேன். பாலா, சொல்ல போனா
அகிலாவும் உன்கிட்ட ஒப்படைச்சது நான் தானே வேணுகோபாலுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வேணு தூங்குனதுக்கு அப்புறமா தான் அகிலாவை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வர முடியும். எத்தனை ராத்திரி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என் பொண்ணு திரும்ப கிடைச்சாலே போதும். நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் பாலா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.